பிரதமர் பீகார்ல பேசுறாரு. தமிழ்நாட்டுல பீகாரிகள் மோசமாக நடத்தப்படுறாங்க அப்படின்னு. அப்படி பேசல. என்ன பேசுறாங்க? திமுக காரங்க பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள் அப்படின்னு பேசினார். இப்ப என்ன நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவா? திமுக சொன்ன ஒட்டுமொத்த தமிழ்நாடுன்னு சொல்ற மாதிரி அர்த்தமா? தமிழ்நாட்டுல திருமாவளவன் அவர்களை பார்த்து நீங்க என்னங்க திமுக கார மாதிரி பேசுறீங்கன்னு கேட்டாங்க. ஏன் அவர் கோவப்பட்டாரு? திமுக காரன் பேச என்ன அர்த்தம்? திமுக காரன் இதெல்லாம் ரொம்ப அநாகரிகமான பேச்சு. கையை கட்டிட்டு பேசவா? ஊடகவியலாளர் முன்னால குடிஞ்சு பேசணுமா? அப்போ இப்படி பேசுறதாக்க அவர் வந்து என்ன பார்த்து திமுக காரன் கை நீட்டுறாரு. என்ன இப்ப என்ன பேசுறீங்க? திமுக காரன் சொன்னீங்களா இல்ல? நீங்க திமுக காரன் சொன்னீங்க. திமுக காரனா திமுக காரன் தானே அர்த்தம், தமிழ்நாடுன்னு அர்த்தம் இல்ல. அதுக்கு தானே கோவப்பட்டாரு. அவரை பார்த்து ஏன் சார் தமிழ்நாட்டுக்கார மாதிரி பேசுறீங்கன்னா கோவப்படுவார? திருமாவளவனை பார்த்து திமுக கார மாதிரி பேசணும் கொந்தளிச்சுட்டாரு பத்திரிகையாளர் சந்திப்புல. அவருக்கே கோவம் வந்துருச்சு. என்ன பார்த்தா திமுக காரன் சொன்ன அப்படின்னு. திமுக காரன் வேற, தமிழ்நாட்டுக்காரன் வேற. கரெக்டா? சரி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னாரு? திமுக காரங்க பீகார்ல இருந்து புலம்பெயர்ந்து தமிழகத்தில் இருக்கிற தொழிலாளர்களை துன்புறுத்துகிறார்கள். உண்மையா இல்லையா சொல்லுங்க நீங்க. அங்க இருந்து வந்து எல்லாம் பானிபூரி விற்கிறான், கக்கூஸ் கழுவுறான், கட்டட வேலை செய்யறான். இந்தி படிச்சவனுக்கு எல்லாம் இதான் நிலைமை. தயநிதி மாறன், KN நேரு, ஏன் ஸ்டாலின், பொன்முடி, ஒரு RS பாரதி எத்தனை பேர் பேசியிருக்காங்க? ஒருத்தரா ரெண்டு பேரா? ஒட்டுமொத்த திமுகவும் இதானே பேசிட்டு இருக்குது. இந்திக்காரன் பீடாவன் எத்தனை பேசினாங்க? இது ஆட்சியாளர்கள் இப்படி பேசினாங்கன்னா அதை விட மிகப்பெரிய துன்புறுத்தல் என்ன இருக்க முடியும் ஒரு புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு?